ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான புதிய வருஷத்துக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த புதிய வருஷத்தில் கூட கர்த்தர் நம்மை புதிய விதத்தில் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த புத்தாண்டிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு அருமையான செய்தி, கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு வசனம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் 50வது வசனம். யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல் என்ற ஒரு அருமையான சகோதரனிடம் சொல்கிறார், நாத்தான்வேலே, இதுவரைக்கும் நீ பார்த்ததை விட இன்னும் அதிகமான காரியங்களை நீ பார்க்க போகிறாய் என்று சொன்னார். ஒன்றும் இல்லை, நாத்தான்வேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அங்கே வந்தான். ஆண்டவரை பார்க்கும்படியாக வந்தான். ஆண்டவர் அவன் அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை பார்த்து விட்டேன் என்று சொன்னார். அப்போ நாத்தான்வேல் நினைக்கிறான், இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி அவரை தேவகுமாரன் என்று விசுவாசித்தான். நீ தேவகுமாரன், நீ தேவகுமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் பார்த்தேன் என்று சொன்ன அந்த ஒரு சிறிய வார்த்தைக்காக நீ என் மேலே இவ்வளவு பெரிய விசுவாசத்தை வைத்திருக்கிறாய் அல்லவா? ஆகவே இதைவிட இன்னும் அதிகமான அற்புதமான காரியங்களை உன் வாழ்க்கையிலே காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு பாருங்கள், அநேகர் ஏதோ ஒரு வியாதி சுகமாச்சு, இல்லை ஏதோ ஒரு கடன் தொல்லையிலிருந்து கர்த்தர் விடுவித்தார், நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆண்டவர் இடத்துல இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வர்றாங்க. ஜெபிக்கிறோம், ஒரு வியாதி சுகமாகுது, ஒரு கடன் பிரச்சனை தீருது, ஒரு வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை தீருது. இப்படி பார்த்த உடனேயே இயேசு எவ்வளோ பெரிய ஆண்டவர், என்னுடைய பிரச்சனையை நீக்கினார் என்று சொல்லி அவர் மேலே விசுவாசம் வைக்கிறார்கள். நாம் அப்படி தான் முதல்ல வந்தோம். ஏதோ ஒரு சிறிய அற்புதத்தை பார்த்தோ இல்லது வசனத்தை பார்த்தோ நாம் வந்தோம். வந்த நம்மை ஆண்டவர் பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நாம் முதலிலே கண்ட அற்புதத்தை விட அதிகமான அற்புதத்தை கண்டு நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார், இல்லையா? பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவரை தேவகுமாரனாக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் பார்த்து இயேசு சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் பார்க்கிறதை விட இன்னும் அதிகமான மேன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார். ஒரு சிறிய காரியத்தை பார்த்து, ஒரு சிறிய அற்புதத்தை பார்த்து நம்ம இயேசுவினிடத்தில் வருகிறோம், விசுவாசம் வைக்கிறோம், மிக நல்லது. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். கடந்த வருஷத்திலே நாம் பார்த்த நன்மைகளை விட, கடந்த வருஷத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை விட இந்த வருஷத்திலே வருகிற வருஷங்களிலே இன்னும் அதிகமான மேன்மையான காரியங்களை நமக்கு கொடுக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக நெருங்கணும். கடந்த வருஷத்திலே நாம் அவரை நெருங்கியதை விட, அர்ப்பணிப்பை விட இன்னும் அதிகமான அர்ப்பணிப்பில் அவரை நெருங்கி போக போக இன்னும் அதிகமான மேன்மையான காரியங்களை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நாத்தான்வேலுக்கு கர்த்தர் சொன்னார், இதிலும் அதிகமான காரியத்தை நீ காண்பாய் என்று சொல்லிட்டு என்ன காண்பாய் என்று சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார். 51வது வசனத்தில் நான் வாசிக்கலாம். யோவான் 1:51 நாத்தான்வேலை பார்த்து இயேசு சொன்னார், பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷர்களிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதற்கொன்று காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. நாத்தான்வேலுக்கு சொல்றார், இதை விட அதிகமான காரியம். என்ன அதிகமான காரியம்? வானம் உனக்கு முன்பாக திறந்திருக்கும், பரலோகம் உனக்கு முன்பாக திறந்திருக்கும்,
தேவ தூதர்களிடத்திலே இறங்குவதும் ஏறுவதுமாக இருப்பார்கள். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்வதற்கு தேவ தூதர்கள் வந்து எடுத்து செல்வார்கள். தேவனிடத்தில் உனக்கு பதில் வரும். வானம் உனக்கு முன்பாக திறக்கப்படும் என்று இயேசு நாத்தான்வேலுக்கு சொன்னார். நாத்தான்வேல் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே, ஓ நீ தேவகுமாரன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் அவனுக்கு பரலோகத்தை திறந்தார், வானத்தை திறந்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்ட மாத்திரத்தில் அவரை தேவகுமாரன் ரட்சகர் என்று நீ ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறபடினாலே உனக்கு முன்பாக கர்த்தர் வானத்தை திறக்கிறார். உன்னுடைய ஜபத்தை தேவனிடத்தில் எடுத்து செல்லும்படியாக தேவ தூதர்கள் வந்து எடுத்து செல்வார்கள். கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு பதில் வரும். பதிலை கொண்டு வந்து தேவ தூதர்கள் உன்னிடத்தில் சேர்ப்பிப்பார்கள். கர்த்தர் உன்னை இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்துவார். பாருங்க, இந்த காரியம் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம். ஆதி ஆகமத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனாகிய யாக்கோபு நமக்கு தெரியும். யாக்கோபு அவன் தான் இஸ்ரவேலா மாறினான் இல்லையா? யாக்கோபு அவனுடைய தாய் தகப்பனும் யாக்கோபை பார்த்து, நீ என்னுடைய தேசத்திற்கு போய் அங்கே உனக்கு பெண் கொள், அங்கே போய் பெண் கொள், இங்கெல்லாம் வேண்டாம், இந்த புறஜாதிகளில் வேண்டாம், நம்ம விசுவாசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை நீ தெரிந்து கொள் என்று அனுப்பும் பொழுது யாக்கோபு தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, வசனம் சொல்கிறது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவன் செல்லுகிற நேரத்தில் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம், நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பனாக ஈசாக்கின் தேவன் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி போகிற வழியில் பாருங்க, ஒரு இடத்துல அவன் அயர்ந்து தூங்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. யாக்கோபுக்காக வானம் திறக்கப்பட்டது. ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபுக்காக வானம் திறக்கப்பட்டது. ஒரு யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து, அதாவது ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10, 11, 12 யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு, கர்த்தரால் வந்த அந்த செய்தியை கேட்டு அவன் புறப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறான். தன்னுடைய தேவன் மேலே விசுவாசம், தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் மேலே விசுவாசம் வைத்தவன் புறப்பட்டு போகிறான். அந்த விசுவாசத்தினாலே கண்காணாத தேசத்துக்கு, தெரியாத தேசத்துக்கு போகிற இடத்துல வழியிலே அவன் படுத்து தூங்கும் பொழுது கர்த்தர் வானத்தை திறந்தார். உன்னுடைய தகப்பனாகிய உன் பாட்டனாகிய ஆபிரகாமுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் என்று அங்கே ஆசீர்வதிக்கிறார். அங்கே அவனுக்கு வானம் திறக்கப்பட்டது. உங்களுக்கும் வானம் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, பிரியமானவர்களே, அவரை விசுவாசித்து நீங்கள் புறப்பட்டு செல்வீர்களானால் வானம் உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்க, வானம் திறக்கப்பட்டது இந்த யாக்கோபுக்கு. அப்படியே விட்டுல அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு நல்ல 2 குடும்பத்தை கொடுத்தார். அப்படியே அவன் வருகிறான், ஆசீர்வாதத்தோடு வருகிறான். தொடர்ந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, எரேமியாவில் நம்ம பார்க்குறோம். எரேமியா 30வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது யாக்கோபை பார்த்து சொல்கிறார். எரேமியா 30வது அதிகாரம் 18, 19, 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா 30ல் 18, 19, 20 வசனங்களில் இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம், இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேடிலிருந்து கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைக்கப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை
என்று இவ்வளவு ஆசீர்வாதங்களை யாக்கோபை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுக்கு திடீர்னு ஒரு சிறுமை வந்தது, ஒரு சிறையிருப்பு வந்தது. ஆனாலும் அந்த சிறையிருப்பில் அவன் தொடர வேண்டிய அவசியம் இல்லை, அவன் குறுகி போக வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபுக்கு நான் முதலே அங்கே வானத்தை திறந்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கிறார். யாக்கோபே, உன் சந்ததி குறுகி போகாது, அதை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். 20வது வசனத்தில் அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று சொல்கிறார். யாக்கோபினுடைய சந்ததி சபை திடப்படும் என்று சொல்கிறார். உங்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக வானத்தை திறந்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். உங்களை பெருக பண்ண இதிலும் பெரிதான காரியங்களை பார்ப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கிறதை பார்க்கிறோம், வருகிற வருஷங்களே நீங்கள் பெரிதான காரியங்களை பார்ப்பீர்கள். ஆகவே அவரை பற்றி கொள்ளுங்கள். இன்னும் அதிகமான அர்ப்பணிப்பு, இன்னும் அதிகமாக அவரிடத்தில் நெருங்கி சேருங்க, இன்னும் அதிகமாக உங்களை வர்த்திக்க பண்ணுவார். மாத்திரமல்ல, பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேசத்திற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிப்போமா? நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய தேசம் கர்த்தருடைய ஆளுகைக்குள் வரும், கர்த்தருடைய ரட்சிப்பு நம்முடைய தேசத்தின் மேலே வரும். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேக சபைகள் இங்கே கட்டப்படும், ஊழியங்கள் பெருகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேசத்தை கர்த்தர் நம்முடைய தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், விடாமல் ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்திற்கு செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேசத்தில் பல ஊழியங்களை செய்கிறோம். நமக்கு கொடுத்த ஊழியத்தை நாம் செய்கிறோம். நமக்கு கிடைத்த அந்த தரிசனத்தின்படி நாம் ஊழியம் செய்து ஆலயத்தை கட்டுகிறோம், சபையை கட்டுகிறோம். கர்த்தர் சொல்கிறார், இந்த சபையை நான் மேலும் மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் முந்தினவைகளை இதிலும் மேன்மையான காரியங்களை பார்ப்பா என்று நாத்தான்வேலுக்கு சொன்ன கர்த்தர் தொடர்ந்து நம்மிடத்திலும் சொல்வார். முந்தி நீங்கள் பார்த்த சபையை காட்டிலும் பிந்தி இருக்கிற சபையை நான் பெரிதாக்குவேன். கடந்த நூற்றாண்டுகளிலே நாம் பார்த்த சபையிலே கர்த்தர் செய்த காரியங்களை பார்க்கலாம், வருகிற நூற்றாண்டுகளிலே கர்த்தர் சபைகளிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தம்முடைய சபையில, தம்முடைய ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். விசுவாசிப்போம், ஜெபிப்போம், தொடர்ந்து நம்முடைய அர்ப்பணிப்பை நாம் அதிகரிப்போம். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேலே அதிகரிக்க விரும்புகிறபடினாலே நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பை பெரிதாக்குவோம். அல்லேலூயா. சொல்றாரு, இந்த ஆலயத்தின் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். முந்தின நூற்றாண்டுகளிலே சபைகளிலே பார்த்த ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையை பார்க்கிலும் பிந்தின வருகிற நூற்றாண்டுகளில் இருக்கிற சபைகளுடைய மகிமை பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, லூக்கா 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் இன்னும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் கர்த்தர் நமக்கு. இன்னும் கர்த்தர் நம்மை பெரிதாக்க விரும்புகிறார். பாருங்க, லூக்கா 3:4 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்று அந்த யோவான் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை. பிரியமானவர்களே, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளமான காரியங்களை எல்லாம் நிரப்புவார். அதெல்லாம் சமப்படும். இனி பள்ளம் குறைவு இருக்காது, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். கரட்டு முரடான காரியங்களை அவர் செவைப்படுத்துவார். கர்த்தருடைய வாக்கு வருகிறது. நம்பிக்கையோடு பிடித்து கொள்ளுங்க.
உங்களுடைய அர்ப்பணிப்பை அதிகம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கரடு முரடான காரியங்களை கர்த்தர் செவைப்படுத்தி அதை ஸ்மூத் ஆக்குவார். ஹல்லேலூயா. கோணலானவைகளை கர்த்தர் செவைப்படுத்த விரும்புகிறார். எல்லா கோணலானவைகளையும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி செவைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் பார்க்கிறோம் யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தில் மார்த்தாள் மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் பார்ப்போம், இன்னும் அதிகமான காரியங்களை பார்ப்போம். மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசுவை விசுவாசித்தபடினாலே மரித்து போன சகோதரன் உயிரோடு எழும்புகிற மேன்மையான காரியத்தை அவர்கள் பார்த்தார்கள். நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள், இழந்து போன காரியங்களை நீங்கள் திரும்ப பெறுவீங்க. மரித்து போன காரியங்கள் உயிரோடு எழும்பி வரும். உங்களுக்கு ஆசீர்வாதம் உயிரோடு எழும்பி வரும். கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிறபடினாலே இப்பொழுது நீங்கள் பார்ப்பதை காட்டிலும் இன்னும் பெரிதான காரியங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தினாலே நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் பெருக பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்புவார். ரோமரில் பார்க்குறோம். ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் நம்பிக்கை இன்னும் பெரிதாகும். கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே, கர்த்தர் மேலே இன்னும் அர்ப்பணிப்பை நீங்கள் கூட்டுகிறதுனாலே, அவரை இன்னும் அதிகமாக நீங்கள் தேடுகிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் பெருகும். அது நிறைவாக இருக்கும். இப்போ குறைவா இருக்கா? எங்கெங்க குறைவா இருக்கு? சந்தோஷம் எங்க குறைவா இருக்கு? சமாதானம் எங்க குறைவா? எல்லாவற்றையும் நிரப்பி அவர் உங்களுடைய கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை பெருக பண்ணி அந்த நம்பிக்கையின் பெருக்கத்தினாலே உங்களுக்கு விசுவாசம் உறுதிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிரப்பப்படும். அதானே நமக்கு வேணும். எவ்வளோதான் பணம் இருந்தாலும், எவ்வளோதான் எது இருந்தாலும் கூட சந்தோஷம் இல்லைன்னா, சமாதானம் இல்லைன்னா பிரயோஜனம் என்ன? உங்களுக்கு கர்த்தர் நல்ல செழிப்பை கொடுத்து உங்கள் தேவைகளை சந்தித்து அவற்றின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்வார். சரீர பிரகாரமான தேவைகளை பூர்த்தி செய்வார். உங்கள் மாம்ச பிரகாரமான தேவைகளை பூர்த்தி செய்து திருப்தியாக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய ஆன்மீக தேவைகளை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவார். சமாதானம் பெரிதாக இருக்கும். அன்றைக்கு நாத்தான்வேலுக்கு சொன்னார், நாத்தான்வேலே, நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பினே என்னை விசுவாசித்தாய், இதிலும் பெரிதான காரியங்களை நீ பார்ப்பாய், வானம் உனக்கு திறக்கப்படும். கர்த்தர் நம்மை நோக்கி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொன்னாங்க, அந்த சுவிசேஷத்தை கேட்ட அந்த வசனத்தை கேட்டு அவரை நம்பி வந்தேன். அப்போ இயேசு உங்களுக்கு சொல்கிறார், அந்த வார்த்தை கேட்டு என்னை நம்பி வந்தா இல்லையா, என்னை விசுவாசித்தா இல்லையா, இதைவிட பெரிதான காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன். வானத்தை திறப்பேன், உனக்கு முன்பாக உனக்கு மேலே வானத்தை திறப்பேன். உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், உனக்கு பதில்கள் வரும், உன்னை மேன்மைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 2025வது வருஷத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். விசுவாசிங்க. இன்னும் அதிகமாக அர்ப்பணிப்பு, இன்னும் அதிகமாக அவரை தொடர்ந்து பிடிங்க, அவரோடு நெருங்குங்க. பல விதமான உயர்வுகளை பார்ப்பீர்கள். இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் அப்பா, இந்த புதிய வருஷத்தினுடைய முதல் ஆராதனையில் எங்களை கொண்டு வந்து நமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை காணப்போகிறார்கள். வானத்தை திறக்க போகிறீர், ஆசீர்வாதத்தை பொழிய போகிறீர், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தாலும் நிரப்ப போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதம். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்கள் நோக்கங்களை நிறைவேற்றும். சுகவீனமாக பலவீனமாக வந்தவர்களை எல்லாரையும் சுகப்படுத்தும் கர்த்தாவே. தேவைகளோடு வந்தவர்களுக்கு தேவை நிறைவாக்கும். பிரச்சனையோடு வந்தவர்களை பிரச்சனை அப்புறப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.